எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து இந்த காலையில எந்திரிச்ச உடனே வேலையா டீ குடிக்கல அப்படின்னா எனக்கு எந்த வேலையும் ஓடாது. காரணம் சின்ன பிள்ளையில நைட்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. நானும் எங்க அம்மாவும் தான். அது ஒரு கஷ்டப்பட்ட காலம். எனக்கு விவரம் தெரியும்போது நைட்டு எங்க வீட்ல முக்காவாசி நாள் சாப்பாடே இருக்காது. வெறும் கஞ்சியும், ஒரு பிடி சோறும் 2 பேருமா ஷேர் பண்ணி சாப்பிட்டு படுப்போம். அதனால காலையில ரொம்ப பசிக்கும். அலாரம் வச்ச மாதிரி 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அழுக ஆரம்பிப்பேன். இன்னும் பால்கார மாமா வரலையா அப்படின்னு. அப்போவெல்லாம் 5:15க்கெல்லாம் பால்கார மாமா வந்துருவாரு. எங்க அம்மா இப்போ வந்துருவாங்க, இப்போ வந்துருவாங்கன்னு சொல்லி 5:15க்கு பால்கார் வந்த உடனே அப்போ வாங்குறது 100 பால் தான். அதில் 1/2 லிட்டர் தண்ணிய ஊத்தி நல்லா காப்பிய போட்டு எங்க அம்மா ஒரு சட்டி நிறைய தருவாங்க. அது நைட்டெல்லாம் அந்த பசியில இருக்கிறதுக்கு காலையில அந்த ஒரு சட்டி காப்பிய குடிச்சதுக்கப்புறம் தான் திருப்தியாயி நல்லா ஒரு 7 மணி வரை தூங்கி எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவேன். அப்படித்தான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல நான் அனுபவிச்சதுனால, இன்னமுமே இவ்வளோ வயசுக்கு அப்புறமே நைட்டு திருப்தியா சாப்பிட்டு படுத்தாலும் காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த டீ வேணும். இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு அப்படிங்கிறதுனால 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு முதல்ல எப்பவும் போல போய் ப்ரஷ் பண்ணிட்டு, முகம் கழுவிட்டு வந்துட்டு டீ ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டீ குடிக்கிற பழக்கம் காலையில. அ இந்த படியில உட்காந்து லீவு நேரத்தில கொஞ்சம் ரசனையோட நான் டீ குடிக்க ஆரம்பிப்பேன். பழைய நினைவுகள கொஞ்சம் அசை போட்டுட்டு அப்படியே இந்த படியில உட்காந்து டீ குடிப்பேன். இதுவே ஸ்கூல் டைமா இருந்தா 5 மணிக்கு டீ குடிச்சுக்கிட்டே சமையல பார்க்கணும். அப்படி டீய குடிச்சுட்டே சமையல் பண்ணும்போது, அது டீ குடிச்ச மாதிரி இருக்காது. ஆனாலும் குடிச்சா தான் சுறுசுறுப்பா வேலை நடக்குங்க. அதனால என்ன பண்ணுவேன்னா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து டீ குடிக்க வருவாங்க. அவங்களோட சேர்ந்து இன்னொரு டீயும் 8:30, 9 மணிக்கெல்லாம் குடிச்சிடுவேன். அந்த 9 மணிக்கு குடிக்கிற டீ தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். லீவு சமயத்தில இப்படி படியில உட்காந்துட்டு, பழைய நினைவுகள அசை போட்டுட்டு, அப்படியே உட்காந்து டீய பொறுமையா குடிப்பேன். சில நேரங்கள்ல அந்த பழைய நினைவுகள் வலியவும் குடுத்துருக்குது, அதே சமயத்தில சந்தோஷத்தையும் குடுத்துருக்குது. ஆனா, எப்பவுமே நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில என்ன சங்கடமா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, அந்த வலிய கடந்துருவேன். நான் என்ன நானே ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு, அடுத்தடுத்த வேலைகளுக்கு ஈடுபடுத்தும்போது, அந்த வலிகள மறந்து போயிடுவேன். சின்ன வயசுல நெறைய வந்து கஷ்டப்பட்டுருக்கிறேன் அம்மாவோட. அ அப்பா வந்து 3 வயசுல தவறிட்டாரு. அப்பாவோட ஸ்பரிசமும் தெரியாது, அப்பாவோட அரவணைப்பும் தெரியாது, அப்பாவோட அன்பும் தெரியாது. ஒண்ணே ஒண்ணு அம்மாவோட அன்பு மட்டும்தான். அம்மாவோட கோபம், அம்மாவோட அன்பு இதெல்லாமே. அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு மேல கிடைக்கல. ஆனா, அந்த ஒட்டுமொத்த அன்பையும் என் கணவரும் சரி, பிள்ளைங்களும் எனக்கு குடுக்குறாங்க. அந்த ஒரு அ இப்ப நடக்கிற அந்த அரவணைப்பும், அன்பும், ஆதரவும் வந்து பழைய நினைவுகள மறக்க செஞ்சாலும், ஏதோ ஒரு சமயத்துல திடீர் திடீர்னு ஒரு வலி வரத்தாங்க செய்யும். அதெல்லாம் கடந்து தான் ஆகணும். வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும் இல்லையா? சில வழிகள கடந்து நல்லதே நினைப்போம்.